தம்முடைய தொகுதியை சேர்ந்த 21 வயது மாணவி தர்ஷினி சுப்பிரமணியத்தின் டியூஷன் கட்டணத்தை தாம் ஏற்றுக்கொள்வதாக புக்கிட் மிர்தாஜாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டீவன் சிம் சீக்கியோங் உறுதியளித்தார். தர்ஷினியின் தியாகங்கள் தம்முடைய இதயத்தை தொட்டுவிட்டதாக மனிதவள அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். மலாக்காவில் உள்ள மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியரிங் படிப்பை மேற்கொள்ள இருக்கும் தர்ஷினியின் 2000 ரிங்கிட் நுழைவு கட்டணம் பயண செலவுகளையும் ஸ்டீவன் சிம் ஏற்றுக்கொண்டார். மேலும் மடிக்கணினி ஒன்றையும் வாங்கித்தர இருப்பதாகவும் தம்முடைய ஃபேஸ்புக் பதிவில் எழுதியிருக்கிறார். பல்கலைக்கழக நுழைவு பாரத்துடன் வந்த அமைச்சர் அதனை பூர்த்தி செய்வதற்கு தர்ஷினிக்கு உதவினார். அங்கிள், நான் இருக்கும் வரை கவலைப்படாதே என்றும் அவர் தர்ஷினிக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார். அப்பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தும் நிதி நெருக்கடி காரணமாக தர்ஷினியால் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. மேலும் இவரின் தாய்க்கு பார்வை குறைபாடு உண்டு. ஏற்கனவே ஒரு விபத்தில் காலில் ஏற்பட்ட காயம் இன்னும் மாறவில்லை. தாயின் நிலை தர்ஷினியை வெகுவாக பாதித்தது. தந்தை காலமாகிவிட்ட நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு மினி மார்க்கெட்டில் 1500 ரிங்கிட் சம்பளத்தில் பணியில் சேரவும் தர்ஷினி தயாராகிவிட்டார். இந்நிலையில் பல்கலைக்கழக வாய்ப்புடன் வந்த ஸ்டீவன் சிம்மை கையெடுத்து கும்பிட்ட தர்ஷினியின் தாயார், என் மகள் ரொம்ப நல்லவள், நான் இறந்துவிட்டால் அவளை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிய போது ஸ்டீவன் சிம் கண் கலங்கி விட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.